வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கைஜிங்கிற அனிமையோட 10வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே உங்களுக்கு புரியும். அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நேற்று கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைஜியை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வியூஸ் கம்மியாக வந்தாலும் லைக்ஸும் கம்மியாக தான் வருது. பட் இருந்தாலுமே கைஜி அனிமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. அதுக்காகவாச்சும் நான் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுவேன். இதுல மொத்தம் 2 சீசன் இருக்கு. 2 சீசனுமே சூப்பரா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அடுத்ததான் என்ன அனிமே எடுத்து பேசலாம் இந்த கைஜிக்கு அப்புறம் அப்படிங்கறத வந்து என்ன அனிமேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. அது போக கமெண்ட்ஸ் வந்து நான் படிச்சு பார்க்காம இல்லை, நான் டெய்லி கமெண்ட்ஸ் படிச்சு பார்க்குறேன். நிறைய பேர் அவங்களோட சப்போர்ட்டை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ அந்த கம்பையில வந்து இந்த சைட்ல இருந்து அந்த சைடு நடந்து போகணும். கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா அடிப்படும். நம்ம கைஜி பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 11ஆம் நம்பரை வந்து தள்ளலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு பின்னாடி இருக்கிற 12ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டா. நம்ம கைஜிக்கு புரியுது, ஓகே நம்ம இவனை தள்ளி விட்டுதான் ஆகணும், அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சோ நம்ம கைஜி அவர் லைஃப்ல நடந்ததெல்லாம் வச்சு யோசிக்கிறாரு. அதாவது இப்ப நான் இவனை தள்ளி விடாட்டி பின்னாடி வரவன் என்ன தள்ளி விட்டுருவான். இதே மாதிரிதான் வாழ்க்கையிலேயே நடக்குது. நம்ம ஒரு சண்டையில நம்ம ஒருத்தனை அடிக்கலைன்னா அவன் நம்மளை அடிச்சிருவான். ஒருத்தனை நம்ம கிண்டல் பண்ணலைன்னா அவன் நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒருத்தங்களை நம்ம ஏமாத்தலைன்னா மத்தவங்க நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படிதான் இந்த வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப நான் இங்கிருந்து தப்பிக்கணும்னா நான் இவனை புடிச்சு தள்ளி விடணும், அப்பதான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கைய பக்கத்துல கொண்டு போறாருங்க. அந்த 11ஆம் நம்பரோ பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த 10ஆம் நம்பர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நடுங்கிட்டு நிற்கிறாருங்க. இந்த டைம்ல நம்ம கைஜி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சத்தம் போட்டா கூட அவன் பதட்டத்துல கீழே விழுந்துருவான். நம்ம கைஜியும் பாக்குறாரு, சரி நம்ம தள்ளி விட்டுறலாம்னு சொல்லிட்டு கையை கொண்டு போறாருங்க. பட் அந்த முன்னாடி இருக்கிற நபரை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அம்மாவை கேட்டு அழுகிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. இல்ல என்னால இது கண்டிப்பா முடியாது, நான் தள்ளி விட மாட்டேன்னு சொல்லிட்டு கைஜி வந்து கையை கீழே இறக்கிறாருங்க. இதை பாக்குற 11ஆம் நம்பர் ஷாக் ஆகுறான். 12ஆம் நம்பருமே ஷாக் ஆகுறான். ஸோ 12ஆம் நம்பர் என்ன சொல்றான்னா, என்னடா பாத்துட்டு இருக்க, அந்த 11ஆம் நம்பர் பிடிச்சி தள்ளி விடு தள்ளி விடு அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம கைஜி சொல்றாரு, இங்க பாரு நானும் தள்ளி விட போறது கிடையாது, நீயும் அதை பண்ண வேண்டியது இல்ல, ஏன்னா உனக்கும் தெரியும் இங்க நடக்கிறதெல்லாம் தப்புன்னு, நீ எங்களை தள்ளி விட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும் போது 12ஆம் நம்பர் வந்து இல்ல இல்ல உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, எனக்கு வந்து உங்களை தள்ளி விட்டுதான் ஆகணும்னா நான் கண்டிப்பா தள்ளி விடுவேன், ஏன் உங்க 2 பத்தி கூட நான் தள்ளி விடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து காசோட ஜெயிச்சு வெளியே போகணும், அப்பதான் நான் செட்டில் ஆக முடியும். இப்ப மட்டும் நீ அவனை தள்ளி விடாட்டி உங்க 2 பத்தியும் நான் தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12ஆம் நம்பர் வேகமா வராருங்க. பார்த்தா நம்ம கைஜி அவனோட கையை பிடிச்சிடுறாரு. ஸோ இவங்க 2 பேர் அப்படியே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அப்படியே தள்ளி விட பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 11ஆம் நம்பர் வந்து இவங்க பண்ற ஸ்ட்ரகிள்ல இடிச்சு அவர் வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துடுறாரு. இங்க பின்னாடி கைஜியும் அந்த 12ஆம் நம்பரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க போடுற ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த கம்பியில இருந்து கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம கைஜி முடிவே பண்றாரு, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாருங்க. அப்படியே அந்த கீழே இருக்கிற அந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அவ்வளவுதான் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்க நம்ம கைஜியோ பாக்குறாரு, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த கம்பியை பிடிச்சிடுறாருங்க. அவர் மட்டும் இல்ல 12ஆம் நம்பருமே அந்த கம்பியை பிடிச்சிடுறாரு. சோ 12ஆம் நம்பர் புலம்புறாரு, அவ்வளவுதான் நம்ம வந்து கம்பியை கையால புடிச்சிட்டோம், இப்ப நம்ம டிஸ்குவாலிஃபை, நம்ம யாருக்கும் எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்ப. சோ அப்படியே அதுக்கு அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா சஹாரா நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து சஹாராவை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் சஹாரா வந்துட்டு ஸ்பீடா வந்துட்டு அங்கிருந்து எட்டி குதிச்சிடுறாருங்க. சோ அதனால சஹாரா தான் இவங்க ரோல ஃபர்ஸ்டா வந்து அந்த 20 மில்லியனை ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா இஷிடாவோட லைனுங்க. அந்த இஷிடா கண்ணாடி போட்ட நபரும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கம்பியில நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி இருக்கிற வந்துட்டு நான் உன்னை தள்ளி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட பாக்குறாரு. பட் இஷிடா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆறாருங்க. தள்ளி விட பார்த்தவன் கீழே விழுந்துட்டான். இஷிடா தான் பாத்தீங்கன்னா அடுத்ததா கம்ப்ளீட் பண்றாரு. சோ நம்ம சஹாரா ஃபர்ஸ்ட், இஷிடா செகண்டா இந்த ரோல முடிக்கிறாங்க. சோ ஜெயிச்சவங்களும் அது போக டிஸ்குவாலிஃபை ஆனாங்களா அவங்களையும் பாத்தீங்கன்னா அடுத்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இங்க இஷிடா அந்த சஹாரால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான் 20 மில்லியன் வரப்போகுது, 10 மில்லியன் வரப்போகுது, நம்ம ஜாலி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பட் இந்த சைடு கைஜி பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காரு, நான் ஏன் அவனை தள்ளி விடல, ஒரு செகண்ட் நான் அவனை தள்ளி விட்டுருந்தேன்னா நானும் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருப்பேன் போல இருக்கே, நான் என்ன பயந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த குரூப் மொத்தமா இவங்க 5 குரூப்பா பிரிஞ்சிருந்தாங்களா. சோ அடுத்த குரூப்புக்கான ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது.
ஆகுங்க. அதுல இருந்து 6 பேர் செலக்ட் ஆகி இந்த ரூமுக்கு வராங்க. சோ அதுக்கு அடுத்து தான் 3வது குரூப் வராங்க. அதுல இருந்து 5 பேர் செலக்ட் ஆகி இந்த ரூமுக்கு வராங்க. அப்புறம் 4 பேர் பாத்தீங்கன்னா 4வது குரூப்ல இருந்து செலக்ட் ஆகி இந்த ரேஸை முடிச்சுட்டு உள்ள வராங்க. சோ அடுத்ததான் வந்து 5வது குரூப் தான் அந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ எல்லாரும் பயங்கரமா வெளியே கத்திட்டு இருக்காங்க. நம்ம கைஜி யோசிக்கிறாரு இவ்வளவு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் தாங்க அந்த 5வது குரூப்ல இருந்து செலக்ட் ஆகி உள்ள வந்திருக்கான். ஸோ இவங்களுக்குள்ள நடந்த கேம் அப்படியே முடியுதுங்க. இந்த கேம்ல மொத்தம் 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. 39 பேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. மிச்ச பேர் தான் இப்போ வந்து இந்த ரூம்ல சில பேர் வின்னர்ஸ், சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆகி எந்த அடி படாம இருக்காங்க. அப்ப அந்த கேமை நடத்தக்கூடியவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஜெயிச்சதுக்கு வந்து பாராட்டுகள். ஸோ இப்போ வந்துட்டு யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தீங்க, யார் யாரெல்லாம் செகண்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லைனா நில்லுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே நடந்து போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சஹாரா அந்த இஷிடா எல்லாருமே லைனா நின்று இருக்காங்க. ஸோ இவரும் பாத்தீங்கன்னா லைனா நிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவர் கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கவர் கொடுத்துறாங்க. நம்ம இஷிடாவும் பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன 20 மில்லியன் இத்தனோண்டு கவர்ல போட்டு தரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திறந்து பார்த்தா 20 மில்லியனுக்கான கூப்பன் அப்படின்னு என்னமோ இருக்குதுங்க. என்னடா இது கூப்பன் அப்படின்னு கேட்டா அந்த கேம் நடத்தவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு டிக்கெட் பா, அதை வச்சு நீ வந்து 20 மில்லியன் இல்ல 10 மில்லியன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற சகாரா கடுப்பாரு. என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு காசை கொடுங்க அப்படி இப்படின்னு கத்த அந்த கேம் நடத்தக்கூடிய அவனும் என்ன சொல்றானா இல்லப்பா இந்த டிக்கெட் இப்ப வச்சுக்கோ, காசு வந்து இன்னொரு இடத்துல தருவாங்க, அங்க போய் இப்ப நம்ம வாங்கிக்கலாம். அது போக டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு டிக்கெட் இல்லாம இருக்காங்களே அவங்களும் வரலாம் அப்படிங்கும் போது நாங்க எதுக்குங்க வரணும் அப்படிங்கும் போது இல்லப்பா 5வது ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் வின் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ செகண்ட் பிரைஸ் ஆன 10 மில்லியனுக்கான டிக்கெட் இன்னும் காலியா தான் இருக்கு, அது உங்கள யாரு வேணா வந்து கலந்துக்கலாம், ஸோ எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி மொட்டை மாடிக்கு போறாங்க. எல்லாருமே மொட்டை மாடிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் வந்து கை தட்டுறாங்க. பரவாயில்ல இத்தனை பேர் வந்து பொழைச்சு வந்திருக்கீங்க, ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டுக்கள் அப்படிங்கும் போது நம்ம கைதி யோசிக்கிறாரு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு பார்த்தா டோனிகாவாங்க. சோ டோனிகாவாவை பார்த்தோன்னே நம்ம கைஜி ஷாக் ஆகுறாரு. இந்த டோனிகாவா இந்த கேம்ல இருக்கானா கண்டிப்பா இறக்கும் அப்படின்னு ஒண்ணு மட்டும் இந்த கேம்ல இருக்கவே இருக்காது. சோ இவன் ரொம்பவுமே டேஞ்சரான ஆளு இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி யோசிக்க அப்படியே டோனிகாவை பேச ஆரம்பிக்கிறாரு. 60 பேர் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதுல 39 பேர் கீழே விழுந்து மிச்சம் நீங்க எல்லாருமே இங்க இருக்கீங்க, நீங்க இங்க இருக்கீங்கன்னா நீங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்க நம்மளோட சஹாரா கத்துறான் நீ இதை இப்படியெல்லாம் பேசாத, நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கான காசை கொடுங்க, இது என்ன எனக்கு இந்த கூப்பன்லாம் வேணா எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு கேட்க அப்ப டோனிகாவா சொல்றாரு கண்டிப்பா உங்களுக்கு காசு கிடைக்கும்பா, அதுக்கான டிக்கெட் தான் உங்க கையில கொடுத்துருக்கோம், அந்த டிக்கெட்லயே பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைம் லிமிட்குள்ள நீங்க அந்த காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கும் அப்படிங்கும் போது இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த டிக்கெட்ல பார்த்தா ஜூலை 13 1:30 மணி, அதாவது நடுராத்திரி 1:30 மணி வரைக்கும் இந்த டிக்கெட் வேலிட் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா இப்பவே மணி 11:30, டே இன்னும் 2 மணி நேரம் தான்டா இருக்கு, அது வரைக்கும் நாங்க இதை வச்சு என்ன பண்றது, இதை எங்க போய் மாத்துறது அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட டோனிகாவா சொல்றாரு பொறு தம்பி, இங்க பரிசு தொகையை கொடுக்கணுமா எவ்வளவு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிற டிசைட் பண்ற இடத்துல நீ இல்ல, அது டிசைட் பண்ற இடத்துல நாங்க இருக்கோம், ஏன்னா எங்க கிட்டதான் காசு இருக்கு, சோ என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. ஒரு பில்டிங்கோட எட்ஜுக்கு கூட்டிட்டு போறாரு. சோ இதுதான்ப்பா உங்களுக்கான சிச்சுவேஷன். நம்ம இந்த ஸ்டார் சைடு ஹோட்டலோட மெயின் பில்டிங்ல இருந்து பக்கத்து பில்டிங்ல இருக்கோம். இந்த பில்டிங்ல நம்ம 22வது மாடியில இருக்கோம். சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 214வது ரூம் இருக்கு. இந்த பில்டிங் இன்னும் முழுசா கட்டியும் முடிக்கல. இந்த பில்டிங்ல இருந்து நீங்க எலிவேட்டர் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டெப்ஸையும் பாத்தீங்கன்னா நாங்க அடைச்சு வச்சுட்டோம். ஆனா நீங்க இங்கிருந்து அந்த பில்டிங்க்கு போயிட்டு உங்க டோக்கனை கொடுத்து நீங்க அந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்படா முடியும், ஏன்னா ஸ்டெப்ஸும் இல்லைங்கிறீங்க எலிவேட்டரும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படா நாங்க இங்க இருந்து போறது அப்படின்னு கேட்க நம்ம கைஜி இருந்துட்டு நீங்களாம் மனுஷங்களே இல்லடா அப்படின்னு ஒரு பின்னாடி இருந்து கத்த ஷகாராவும் ஷாக் ஆகுறான். கைஜிக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம கைஜிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இங்க என்ன நடக்குதுன்னு. அங்க இருக்க டோனிகாவும் சிரிக்கிறான். பரவாயில்ல உங்கள ஒருத்தனுக்குனாச்சும் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அங்க இருக்கிற பாடி கார்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கயிறு இருக்குங்க. அந்த கயிறை வந்து அப்படியே ஒரு கத்தியால கட் பண்றாரு. பார்த்தா ஒரு பெரிய பெட்ஷீட் ஒன்று விளங்குது. பார்த்தா இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு போறக்கு ஒரு பெரிய இரும்பால செய்யப்பட்ட அதே மாதிரி ஒரு ராட் இருக்குங்க. ஸோ வந்து இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா வெறும் 4ஓ 5ஓ மாடியில இருந்து தான் வந்து நடந்து போயிருப்பாங்க இந்த சைடுல இருந்து அந்த சைடு போறக்கு அப்படின்னு. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளேயே தான் நடந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு, அதாவது வெட்ட வெளியா இருக்கும், 2 பில்டிங்க்கு நடுவுல நடக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா
இந்த கம்பியில தான் நடக்கணும், அதுவும் 22வது மாடி. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. ஸோ சஹாராவும் போயிட்டு கீழே குமிஞ்சு பாக்குறாங்க. ஏன்னா 22 மாடினா எவ்வளவு ஹைட்டு. அப்படியே கீழே எட்டி பாக்குறான். எப்படிரா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, கண்டிப்பா என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சஹாரா நடுங்க. நம்ம சஹாரா சொல்றோம், இல்ல நாங்க இதை ஆல்ரெடி பண்ணிட்டோம், நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நீங்க இதுக்கு முன்னாடி நடந்து வந்தீங்களே அது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக, அது எங்களோட கெஸ்ட்டுக்காக நீங்க பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கான ரிஸ்க் தான் இந்த கேம். இந்த கேம்ல ஜெயிச்சாதான் உங்களுக்கு காசு அப்படிங்கும்போது சஹாரா இல்ல நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது டோனிகாவை கத்துறாரு. ஏன்டா 20 மில்லியன் உங்களுக்கு என்ன சாதாரணமா போச்சாடா? 20 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா படிச்சு, காலேஜ்ல ஒழுங்கா படிச்சு, நல்ல வேலைக்கு போயிட்டு, அங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு, அதுக்கப்புறம் ஒரு 40-50 வயசுல தான் இது இவ்வளவு காசும் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரே நாள் ராத்திரியில கோடீஸ்வரர் ஆகணும், 20 மில்லியன் வேணும்னு ஆசைப்பட தெரிஞ்ச உங்களுக்கு அதுக்கான ரிஸ்கே எடுக்க தெரியணும். இந்த 20 மில்லியனை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை போயிடும். உங்களை அவமானமா பார்த்தவங்க எல்லாருமே நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா உங்களோட மரியாதையே மாறிடும். சொசைட்டிலேயே ஒரு பெரிய ஆளா மாறிடலாம். ஆனா அதுக்கான ரிஸ்க் நீங்க எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. சொல்ல போனா உங்க உயிரை விட இங்க இருக்க அந்த 20 மில்லியன் இருக்கு பாத்தியா, அதுக்கு தாண்டா ஒர்த் அதிகம். நீங்களாம் வந்து ஒர்த்தே இல்ல, இந்த 20 மில்லியன் தான் இங்க ஒர்த்து. உங்களுக்கு காசு வேணுமா, உங்க லைஃப் மாறணுமா, இந்த போட்டியில கலந்துக்க, இங்க இருந்து அந்த கடைசிக்கு போ, அங்க டிக்கெட்டை கொடுத்து உன் பணத்தை வாங்கு, உன் லைஃபே மாறிடும். லைஃப்னா ரிஸ்க் எடுக்கணும். என்ன உங்களுக்கு இந்த சவால் ஓகேவா இல்லையா, யாராச்சும் இந்த சவால்ல கலந்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டோனிகாவா கத்த. அது போக முன்ன மாதிரி இது ரேஸ் கிடையாது, நீங்க அந்த சைடு போய் சேரணும், அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த டைம் லிமிட்குள்ள அங்க போய் சேரணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விடுறதெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பா நடக்க போறது இல்ல. என்னப்பா இப்ப யாராச்சும் இந்த கேமை கலந்துக்கிறீங்களா இல்ல நாங்க இவங்க எல்லாத்தையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிரட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி சொல்றாரு, நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கும் போது எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. ஸோ டோனிகாவும் பாக்குறாரு, சிரிக்கிறாரு. அப்ப கைஜி சொல்றான், இந்த மாதிரி அந்த 5ஆவதா நடந்த ரேஸ்ல ஒரே ஒருத்தன் தான் சர்வை ஆயிட்டு வந்தான், அவங்களோட 2வது டிக்கெட் இருக்குமே 10 மில்லியன் டிக்கெட், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டோனிகாவா பரவாயில்ல, உங்க கூட்டத்துல ஒருத்தனுக்குனாச்சும் தைரியம் இருக்கே அப்படின்னு இவரு சொல்ல, சஹாரா கத்துறா, வேணாம் கைஜி, இங்க பாக்குறியா இல்லையா 22 மாடி ஹைட்ல இருக்கும்டா, இந்த சைடு அந்த சைடு போறதுக்குள்ளே நம்ம உயிரே போயிரும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த, நம்ம டோனிகாவா சொல்றாரு, தம்பி அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் போறேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறான். ஆனா ஒரு விஷயம்ப்பா, போன மேட்ச்ல நடந்த மாதிரி இந்த மேட்ச்ல நீங்க உயிரோட வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. சப்போஸ் கீழே விழுந்துட்டீங்கன்னா இறந்துருவீங்க. அது போக போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்ல கம்பியை கீழே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இறந்துருவீங்க. அப்படிங்கும் போது நம்ம கைஜி முழிக்கிறான், என்ன சொல்றான் அப்படிங்கும் போது, பாடி கார்ட்ஸ் அப்படிங்கும் போது பாடி கார்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிஷின் ஆன் பண்றாங்க. கம்பியை பாத்தீங்கன்னா இவங்க நடக்க போற அந்த ராட்ல வந்து இப்படி வைக்கிறாங்க. வச்சோடனே அந்த ராட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாயுதுங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ராட் ஃபுல்லா இப்ப எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இவங்க காலால தான் நடக்கிறாங்க, ஸோ ஷூ போட்டிருக்கனால இவங்களுக்கு வந்து கரண்ட் அடிக்காது. சப்போஸ் யாராச்சும் பயத்துல கையை கீழே கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருவாங்க, இல்ல ஷாக் அடிச்சு செத்துருவாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது போக அந்த 22வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாலும் ஆளு காலி, அவ்வளவுதான் செத்துருவாங்க. இதை கேட்கிற சகாராவும் இருந்துட்டு, இது கண்டிப்பா எங்களால ஒத்துக்க முடியாது, நாங்க இந்த விளையாட்டுக்கே நாங்க வரல, நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு கத்த, நம்ம கைஜி அப்போ வந்துட்டு, நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த கேம்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, சகாரா கத்துறாரு, என்ன கைஜி சொல்லிட்டு இருக்க, உண்மையாலுமே நீ கலந்துக்க போறியான்னு கேட்க, ஆமா சகாரா நான் கலந்துக்க தான் போறேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் சொன்ன மாதிரி தான் இங்க நம்ம வந்துட்டு இந்த கேம்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. நம்ம போன தடவை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி போக வேண்டியது இல்ல. இந்த கேம்ல நம்ம எல்லாருமே கோஆர்டினேட்டா கூட போகலாம். வெளி உலகத்துல யோசிச்சு பாரு, இந்த 20 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நீ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்க கூட நீ போட்டி போடுற மாதிரி இருக்கணும். ஒழுங்கா படிக்கணுமா, உன் கூட 60 பேர் படிப்பாங்க, அவங்கள விட நீ அதிகமா மார்க் எடுக்கணும். காலேஜ் போறியா, நல்ல நல்ல கிரேட்ஸ் எடுக்கணும். ஒர்க்குக்கு போறியா, அங்க இருக்கிறவங்கள விட நீ அதிகமான உழைப்பு போடணும். இது எல்லாமே இந்த மணிக்கு முன்னாடி கம்மி தான். நம்ம ஒரு டைம் ரிஸ்க் எடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளால இந்த கேம்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சோ நம்ம டோனிகாவா இருந்துட்டு, பரவாயில்ல சரி ஒருத்தன் தான் இந்த கேம்ல கலந்துக்க போறான் போல இருக்கு, நீங்க எல்லாம் கிளம்புறீங்கன்னா கிளம்பிக்கோங்க, இவன் ஒருத்தர் நடக்கிறது கூட எங்களுக்கு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும்னு இவர் சொல்ல, சோ அங்க இருக்கிற இன்னும் 2-3 பேர் வந்துட்டு, எங்களாலேயும் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இப்படி கடந்து அந்த சைடு போயிட்டோம்னா கண்டிப்பா எங்களுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருவீங்களான்னு கேட்கும்போது டோனிகாவா சொல்றாங்க,
இங்க பாரு நான் வாக்கு கொடுக்குறேன், அந்த சைடு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கன்ஃபார்ம் அப்படின்னு இவர் சொல்ல, சரி அப்ப நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சகாராக்கு ஒன்றும் புரியல, என்னடா நீங்க இப்பேற்பட்ட ரிஸ்க் எடுக்க போறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சகாரா வந்துட்டு மறுபடியும் பில்டிங்ல இருந்து எட்டி பாக்குறாரு. ஐயோ பயமா இருக்கே என்ன பண்ண அப்படிங்கும் போது இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சகாரா பாக்குறான், இல்ல இல்ல இந்த கேமுக்கு நானும் வரேன், நானும் இந்த கேமுக்கு ரெடி அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ இருட்டா இருக்கு. ஸோ இவங்க இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு நடந்து போக போறாங்க, அதுவும் 22வது மாடியில. அதுவும் இவங்களால வந்து கீழே விழுந்தாங்கன்னா ஆள் காலி, அது போக பயத்துல கம்பியை பிடிச்சாலுமே ஆள் காலி, ஏன்னா கரண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட கேம்ல யார் யாரெல்லாம் ஜெயிக்க போறா, யாரெல்லாம் வந்து கோடீஸ்வரங்க ஆக போறாங்க அப்படிங்கிற அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.